அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அறிமுகத்துக்கு மிக்க நன்றி நேதாஜி. ஆ இன்று நாம எல்லாரும் சேர்ந்து சிந்திக்க போற தலைப்பு அருகுண சீரமைப்பு. இப்ப இந்த தலைப்பிலே பார்த்தீங்கன்னா, ஆறு, அருங்கிறது ஆறு, குணம். இத சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த 6மே சரியா இல்லாதது. அத நம்ம சீரமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகரிஷி நமக்கு இந்த பயிற்சிய குடுத்திருக்காங்க. இத வேதாத்திரியத்துல இணைந்துள்ள எல்லா அன்பர்களுக்கும் இது பரிச்சயமானது தான். இருந்தாலும் இத நம்ம மீண்டும் ஒரு முறை திரும்ப சிந்திப்போம். எல்லாரும் சேர்ந்து இதை சிந்திப்போம். இப்போ இத இத ஒரு கவிதையோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மகரிஷியோட ஒரு கவிதை. இது இது எப்படி இருக்குன்னா, "தேவையே விருப்பமாய் பழக்கத்தால் ஆசையாம்." அதுக்கு அடுத்து, "தேவை முடிந்திட தடையானால் சினம் ஆகும்." தேவையை முடித்திட தடையானால் சினமாகும். தேவை பொருள் தனக்கென காக்க கடும் பற்றாம். தேவையாம் பருவத்து ஆண் பெண் நட்பே மோகமாம். தேவைக்கு சூழ்நிலைக்கு கருத்து மதிப்பே மதம். தேவையால் எழும் சினம் இருப்பில் வைத்தால் வஞ்சம். தேவையால் அருகுணம் தொன்றிடும் மிகுந்திடும். தேவையும் பொருட்களும் அறிவும் சமம் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி இதுல சொல்றாங்க. இப்போ மகரிஷி எல்லாத்துலயும் சொல்றது பார்த்தீங்கன்னா, இதுல சீரமைக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர, ஒழிக்கணும்னு சொல்லல. ஏன்னா, இத நம்மளால ஒழிக்க முடியாது. ஏன்னா, இது நம்மள்ட்ட உள்ள குணங்கள். இத எப்படி சீரமைத்து நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத நம்ம சிந்திப்போம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இன்றைய நாட்காட்டியில பார்த்தீங்கன்னா, "ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது" அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா சொன்னாங்க. அதே மாதிரி மகரிஷியுடைய தத்துவங்கள் வெறுமனே நம்ம ஜஸ்ட் ஒரு பிலாசபிக்கலா எல்லாரும் படிக்கிற மாரி நானும் படிக்கிறேன், கேட்கிறேங்கிறது மட்டும் இல்லாமல், படித்தது சாதனை போதனையை சாதனை மார்க்கமாக நமக்கு மகரிஷி அவங்க கத்துக் குடுத்திருக்காங்க. இத நம்ம என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிந்திக்கலாம். இந்த சிந்திக்கும்போது கடைசியில பார்த்தீங்கன்னா, இந்த கவிதையுடைய அர்த்தம் ஈஸியா எல்லாருக்கும் புரியும். இப்ப அடுத்து இத இப்ப நம்ம கன்டின்யூ பண்ணலாம். இப்ப மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, மனிதன் மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள இடைவெளி மிகவும் கம்மியானது. மனதின் மறுமுனை தான் இறைநிலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஒரு கவிதையும் பார்த்தீங்கன்னா, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சினிமா பாடலும் கேட்டிருக்கோம். மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, மனிதன் மைனஸ் 3 களங்கங்கள் தான் இறைநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால மனிதன் ஈஸியா இறைவனை ஆகலாம்னா, கடவுளின் குணங்கள். இறைவனுடைய குணம் என்ன? அன்பும், கருணையும் தான் இறைநிலையோடைய குணம். சோ நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிற அந்த அன்பும், கருணையும் மிகவும் மிகவும் எளிதாக நம்மளால வெளிப்படுத்தி, நம்மளுடைய சுற்றத்தோடு, இந்த உலகத்தோடு நம்மளால ஒத்து வாழ முடியும். அப்படின்ட்டு மகரிஷி சொல்றாங்க. அதற்கு என்ன காரணம்? நம்மளால அப்படி ஏன் இருக்க முடியலன்னா, மனிதன் மனிதனிடம் உள்ள 3 களங்கங்கள். அந்த 3 களங்கங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆணவம், கண்மம், தன்முனைப்பு, பாவப்பதிவு, மயக்க நிலை. இந்த 3 நாள தான் நம்ம நம்மளுடைய நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஆ மிருகங்களிலிருந்து தான் எவல்யூஷன் ஆயிருக்கோம். அதனால நம்மளுடைய மிருக குணங்கள் அப்பப்போ வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாய் மாரி குரைக்கிறான், பாம்பு மாரி கொத்துறான். ஓகே. புலி மாரி பாயறாங்க இப்படின்னு சொல்லியிருக்கோம். இது நெறைய பேர் இத ஜோக்கா சொல்றாங்க. ஆனா, அது வந்து அது ஒரு நம்ம சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை. எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் அது. ஏன் நம்மள்ட்ட அந்த குணம் மேலோங்கி வருகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மகரிஷி எல்லா பயிற்சிகளும் குடுக்குறாங்க. இந்த 3 களங்கங்களான தன்முனைப்பு, பாவப்பதிவுகள் அண்ட் மயக்க நிலை. இதுல தன்முனைப்பு அப்படிங்கிறத இன்னைக்கு எடுத்துக்கலாம். இந்த தன்முனைப்பு அப்படின்னா என்ன? தன்முனைப்பு ஈகோ அப்படின்னுவாங்க இங்கிலீஷ்ல. தான் மற்றும் தனது. அக்ரசிவ்னஸ், பொசெசிவ்னஸ். நான் தான் எல்லாமே. என்னுடையது தான் இல்ல, எனக்கு தான் எல்லாமே. அப்படிங்கிறது தான் தன்முனைப்பு. அதாவது ஈகோ அதாவது இறை மறதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகரிஷி. ஆ, ஆ. ஆணவம் அதாவது ஈகோ என்னன்னா, நம்ம கடவுளை மறந்த நிலைய தான் நமக்கு ஈகோ குடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. இந்த தான், தனது அப்படிங்கிறது தான் இந்த தன்முனைப்போட வெளிப்பாடு.
சோ எல்லாமே என்னதுதான். எனக்கு தான் நான் தான் எல்லாமே அப்படிங்கிற இந்த ஒரு 2 குணங்கள் தான் வந்து மிகவும் இந்த தன்முனைப்போட வெளிப்பாடு. இந்த 2 தாய் தந்தைகளா கருதுனோம்னா, இதற்கு வரும் 6 குழந்தைகள். இதுதான் வந்து மகரிஷி வந்து 6 குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த 6 குணங்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து பேராசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பேராசை அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ஆசை அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து ஆசைக்கு வந்து விளக்கம் வந்து ரொம்ப சிம்பிளா குடுக்குறாங்க. தேவையின் பால் துன்பத்தை போக்க எழும் இயற்கை எழுச்சியே ஆசை. அதாவது நமக்கு என்ன வந்து என்னென்ன தேவைப்படுகிறதோ, அந்த தேவைய நம்ம வந்து பூர்த்தி செய்துகிற உள்ளது வந்து வெறும் இயற்கை எழுச்சிங்கிறாங்க மகரிஷி. இத வந்து நம்ம இப்ப ரொம்ப பசிக்குது அப்படின்னா, சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். சோ அது வந்து அது வந்து இயற்கை எழுச்சியான ஆசை. இது வந்து நமக்கு வந்து ஒண்ணும் இது வந்து தப்பானது கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்றாங்க, நம்ம உயிர் வாழணும் அப்படிங்கிறதே ஒரு ஆசை தான். அதுதான் வந்து அதோடைய முக்கியமான ஒரு இது. இது பார்த்தீங்கன்னா, பலவிதமா வந்து தமிழ்ல வந்து சொல்லலாம். அது வந்து பற்று, காமம், இச்சை இந்த மாரி வந்து நெறைய வந்து இதுக்கு சினானிம்ஸ் இருக்கு. அதே மாரி மகிழ்ச்சி வந்து ஆசைகள 3 வகையா நம்ம வந்து ஜெனரலா வந்து எல்லா இதுலயும் படிச்சிருக்கோம். மண்ணாசை, பொன்னாசை, பெண் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. இஸ் இந்த 3 ஆசைகளால தான் வந்து பல சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்திருக்கின்றன. இன்னைக்கு உலகத்துல நடக்கிற நெறையா ஆ ய போர்களுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஆசையில ஏதாவது ஒரு ஆசை தான். இப்போ வந்து பெண் ஆசை வந்து பழைய காலத்து அரசர்கள் இருந்தனால நடந்திருக்கு. ஆனா இப்ப வந்து மெயினா வந்து மண் ஆசை, பொன் ஆசை. இதனால வந்து நெறையா வந்து ப்ராப்ளம்ஸ் வருது. இதுக்கு வந்து எப்படின்னா, ஆசையிலேருந்து வர்றது தான் பேராசை. பேராசைக்கு வந்து மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, தேவைப்படும்போது நாம வந்து நம்ம ஐம்புலன்கள்னால வந்து நம்ம தேவைய பூர்த்தி செய்து கொள்கிறோம். அந்த அந்த நிகழ்விலே வந்து நம்ம புலன் இன்பத்துக்கு மயங்கி, இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படிங்கிற நம்ம ஒரு அளவே இல்லாமல் ஒரு பொருத்தமற்ற ஆசைய வந்து வர்றதுதான் வந்து பேராசை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து 2 இப்ப வந்து 2 லட்டு நல்லா இருக்கோ, இல்ல ஏதோ ஒரு ஸ்வீட் நல்லா இருக்கும்னா, 1 சாப்பிட்டா ஓகே, 2 சாப்பிட்டா ஓகே. இதே வந்து 20 சாப்பிட்டா என்ன ஆகும்? பேராசை கொண்டு. அதற்கு உண்டான விளைவு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அடுத்த வேலை அடுத்த வேலைக்கும், அடுத்த 2, 3 நாள்களுக்கும் நமக்கு வயிறு செய்யக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது, நம்ம வந்து ஒரு சில நேரம் அனுபவிச்சிருப்போம். அது இல்லன்னா அடுத்தவங்க அனுபவிக்கிறத பார்த்திருப்போம். அதனால வந்து பேராசை அப்படிங்கிறது வந்து ஆசையிலேருந்து வர ஒரு ஆஃப்ஷூட் தான் பேராசை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சினம். மகரிஷி வந்து சினத்துக்கும் வந்து மிகவும் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்றாங்க. சினம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ப குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, பிறந்து ஒரு சில மாதங்களே ஆன குழந்தை வந்து, அதுக்கு வந்து அது ஏதாவது இப்போ வந்து பால் குடிச்சிட்டு இருக்கு. நம்ம அந்த ஃபீடிங் பாட்டில் எடுத்தோம்னா, கோவப்பட்டு கத்துது இல்லையா? அது வந்து அதோடைய ஆசைக்கு அதோடைய தேவைய நம்ம வந்து தடுக்கிறோம். அதனால ஆசைக்கு ஏற்பட்ட தடை தான் சினம். இப்ப நம்ம அந்த ஆசை அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய எண்ணம் வரும்போது, அதற்கு யாராவது தடை செய்தாலோ, இல்ல எந்த ஒரு நிகழ்ச்சியாவது நமக்கு அது தடையா இருந்தாலோ, அந்த நிகழ்ச்சியின் மேலோ, அல்ல அதை தடுக்கும் நபரின் மீதோ வர நம்மளுடைய ஒரு எண்ணம் தான் வந்து சினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஏன்னா சினம் வந்து விலங்கினத்தோட நம்மள்ட்ட வந்தது. இப்ப வந்து இப்போ ஒரு அனிமல் இருக்கு. இப்ப நாய் இருக்கு அப்படின்னா, அந்த நாய போய் நம்ம சீண்டுனோம்னா, அது கோவப்பட்டு நம்மள வந்து கடிக்கும். அது வந்து அதனால தான் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, "சினத்தை தவிர்க்க வேண்டும்" தான் சொல்லியிருக்காங்க தவிர, "சினத்தை ஒழிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதில்ல. இதுதான் வந்து சினத்துடைய ஆ டெஃபினிஷன். அதே மாரி மகரிஷி வந்து சினத்தை வந்து தற்கொலைக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து கடும் பற்று. கடும் பற்று. பற்றுன்னா என்னன்னு தெரியும் நமக்கு. பற்றுங்கிறது வந்து நம்ம ஆ இ அதாவது இது வந்து நம்மளுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் மேல நம்ம வந்து ஆசைப்படுறோம். மகரிஷி என்ன அதுக்கு சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல வந்து எல்லா மனிதர்களும் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ரைட்ஸ் இருக்கு. அந்த சம்பாதித்த பொருளை அனுபவிக்கிறதுக்கான உரிமையும் ஒவ்வொரு மனிதனிடத்தும் உள்ளது. ஆனா, அப்படி அனுபவிக்கும்போது எல்லாமே எனக்கு தான். நான் நான் வந்து யாரு கூட எந்த ஒரு பொருளையும் பகிர மாட்டேன். அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் வந்து கடும் பற்று. அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து சொல்றாங்க. அந்த கடும் பற்று வந்து எல்லாமே என்னது. இப்ப நான் ஒரு பொருள் சம்பாதிச்சேன்னா,
நான் வந்து யாருக்கும் குடுக்க மாட்டேன். நான் மட்டும் தான் வந்து சாப்பிடுவேன். இது வந்து விலங்கினத்தோட ஒரு குணம் தான். இப்போ வந்து ஒரு அனிமல் நாய் எடுத்தீங்களேன், அது வாயில வந்து ஒரு பிஸ்கட் இருக்கு. அத போய் யாராவது போய் எடுக்க போனா என்ன ஆகும்? அது எடுக்கிறவங்கள கடிச்சிரும். ஏன்னா, அது வந்து அந்த பொருள் மேல அவ்வளோ ஒரு பற்றா இருக்கு. ஸோ அந்த மாரி தான் நம்மளும் வந்து ஆயிடுறோம். சம்டைம்ஸ். அது வந்து அது ஒரு குணம் வந்து நம்ம வந்து சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து முறையற்ற பால் கவர்ச்சி. ஆ இந்த கவிதையில பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வயதுக்கு பிறகு ஆணுக்கும், பெண்ணுக்கும் ஏற்படும் இயற்கை ஆசையே மோகம். அத வந்து முறைப்படி அதை வந்து நம்ம அந்த அத வந்து செலவு பண்ணணும். அதற்கு உண்டானது தான் வந்து குடும்பம் அப்படிங்கிற ஒரு ஒரு கல்ச்சர் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, முறையற்ற பால் கவர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால இதுவும் வந்து ஒரு சீரமைக்க வேண்டிய ஒரு குணம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உயர்வு தாழ்வு மனப்பான்மை. இது வந்து என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கலாம். இப்போ வந்து உயர்வு மனப்பான்மை இல்லன்னா தாழ்வு மனப்பான்மை. அதாவது நம்பள வந்து நம்பளுடைய நம்மளோட வலிமையாக இருப்பவர்களில் பார்த்தா நமக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். வலிமைன்னா இன் த சென்ஸ் உடல் வலிமையோ, இல்ல பொருள் வலிமையோ, இல்ல மன வலிமையோ, நம்மள விட ஒரு படி மேல இருந்தாங்கன்னா, அவங்கள பார்த்து நம்ப அவங்கள மாரி ஆக முடியாதுப்பா. நம்பலாம் வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாரி நம்மளே வந்து நம்ப வந்து தாழ்த்திக்கிறோம். இதுக்கு பேர் வந்து தாழ்வு மனப்பான்மை. ஸோ இந்த மாரி ஒரு மனப்பான்மை இருந்தா வாழ்க்கையில வந்து உயர்றது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நெறைய பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து அதே மாரி உயர்வு மனப்பான்மை எப்படின்னா, நம்பளோட கீழ உள்ளவங்கள, நம்மளோட குறைவா உள்ளவங்கள, வச அ வசதியிலயோ, படிப்பிலயோ, இல்ல எதுலயுமே வந்து நம்மள விட கம்மியா இருக்கிறவங்கள பார்த்து, நம்ம வந்து ஒரு எள்ளி நகையாடுகிறோம். அவங்கள வந்து ஒரு கேவலமா வந்து ட்ரீட் பண்றது நெறைய பேர் பண்றாங்க. ஸோ இது வந்து உயர்வு மனப்பான்மை. நான் தான் பெரியவன். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படிங்கிற மாரி வந்து நம்ம இது மாரி வந்து நெறைய நபர்கள வந்து நம்ம டெய்லி வந்து சந்திச்சுட்டு இருப்போம். ஆஃபீஸ்லயும் சரி, வீட்லயும் சரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆ கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நெறைய வந்து அவங்களுக்கு வந்து எண்ணம் வந்து இருக்காது. ஆனா, ஒரு சில நேரம் வந்து அவங்களே அறியாம அந்த இது வந்து வெளிய வந்துரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, உயர்வு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு மனநிலை. அதுக்கு அடுத்து 6வது வந்து பார்த்தீங்கன்னா, வஞ்சம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப வஞ்சம் அப்படின்னா என்னன்னா, இருப்பு கட்டிய சினம் தான் வஞ்சம். இந்த 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 வச்சு செய்யறது தான் வந்து வஞ்சம். ஸோ நம்ம வந்து ஒருத்தங்க மேல வந்து இல்ல ஒருத்தங்க மேலயோ, இல்ல ஒரு நிகழ்வு மேலயோ, இல்ல இது மாரியோ ஒரு கோபம் வருகிறது, சினம் வருகிறது. அந்த சினத்தை வந்து நம்மளால வந்து அவங்கள்ட்ட காட்ட முடியல. ஏன்னா, அவங்க நம்மள விட வலிமையானவர்களா இருக்கலாம். இல்ல அந்த சூழ்நிலை வந்து வேற மாரி இருக்கலாம். அப்போ வந்து இருப்பு கட்டிய சினம் தான் வஞ்சம். அத நம்ம என்ன பண்றோம், மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சிருக்கோம். அது முத்து சார் நெறைய தடவ சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சுனாமி மாரி நம்ம மனசுக்குள்ள வந்து அது வந்து ஒரு அந்த ஃபோர்ஸ் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். அது ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது, அது வந்து வெளிய வந்து வெடிச்சிரும். அந்த பலூன் வந்து நீங்க எவ்வளவு வந்து ஊதி, ஊதி காத்து நிரப்பி, நிரப்பி, நிரப்பி வச்சாலும், ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பலூன் வந்து வெடிச்சிரும் இல்லையா? அந்த மாரி வந்து நம்ம நம்மள்ட்ட உள்ள இந்த ஒரு இருப்பு கட்டிய சினம் வந்து வஞ்சமா வந்து வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த 6 குணங்களும் நம்மள்ட்ட வந்து இருக்க, இருக்க நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்கன்னா, நம்ம வந்து மகா பாதகங்கள் செய்வோம். அதாவது 5 மிகவும் மோசமான பாவச் செயல்களை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. அது என்னன்னா, பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு. ஸோ இந்த 6 குணங்களும் நம்ம சீரமைக்காம, இந்த 6 குணங்களும் இருந்ததுன்னா, இது இந்த 6 குணங்கள் வந்து இந்த 5 பழிச் செயல்களை செய்வதற்கான தூண்டுதலாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பஞ்சமகா பாதகங்கள். பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த களவு, கொலை, சூது, கற்பழிப்பு. இது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யாருமே வந்து ஜெனரலா இப்ப வந்து இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணி இவ்வளவு நாளா பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா இந்த 4 விஷயங்களும் வந்து செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து மிக, மிக ரொம்ப கம்மி. சான்ஸே இல்ல. ஆனா, இந்த பொய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையுமே வந்து நம்மளே வந்து ஒரு முறை தற்சோதனை செய்து கொண்டோமானால், இந்த பொய் அப்படிங்கிற அந்த ஒரு பஞ்சமகா பாதகத்தில் ஒரு பாதகம் வந்து நம்ம வந்து இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு புரியும்.
ஏன்னா, அதுக்கு வந்து பல காரணங்களை நாம் கற்பிக்கலாம். சூழ்நிலைகள் காரணமா சொல்றோம். அதனால சொல்றோம். இதனால சொல்றோம். அதாவது திருவள்ளுவர் சொன்ன மாரி "பொய்மையும் வாய்மை எடுத்து குறை தீர்ந்த நன்மை பயக்குமெனின்" அப்படின்னு சொல்லுவாரு. சோ அந்த மாரி இடத்துல பார்த்தீங்கன்னா வேணா, பொய் வந்து சரியாக இருக்கலாம். பொய் பேசுவது. ஆனால் இந்த பொய்ங்கிற அந்த ஒரு செயல் வந்து இது ஒரு மோசமானது. அதே மாரி முத்து சார் வந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து அலுவலகத்துல வந்து குடுக்குற பேனாவோ, பென்சிலோ நம்ப சொந்த உபயோகத்துக்காக வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாலும், இது வந்து களவு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அப்புறம் தான் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, முதல்ல வந்து ஜெனரலா பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அத எடுத்து பாக்கெட்ல வச்சிருப்போம். இல்லன்னா பையில வச்சிருப்போம். வந்துருவோம். பட் இது வந்து இத கேட்ட பிறகு தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து எண்ணம் வருது. ஓஹோ! இது வந்து நம்ம வந்து இந்த இந்த தவற வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இத வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல இந்த இந்த 4 வந்து வேதாத்திரி மகரிஷிய ஃபாலோ பண்றவங்க வந்து இது இந்த மாரி பழிச்செயல்கள் செய்ய மாட்டாங்க. இந்த பொய்ங்கிற அந்த பழிச்செயல வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய மனதைரியத்தை கூட்டிக் கொண்டு, இத நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும். இப்ப இதுல எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இந்த 6 பஞ்ச இந்த 6 குணங்களையும் ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, மிக உயர்ந்த ஒரு மன தைரியம் வேணும். அதே மாரி ஒரு மனோதைரியம் வேணும். ஒரு மனதிடம் வேணும். அதனால வந்து இந்த மகரிஷி கத்துக் குடுத்த செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தவம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வில் பவர் வந்து கூட்டுது. இப்ப நாளைக்கு காலையில எந்திரிக்கணும் சீக்கிரம் அப்படிங்கிறதுனா, அந்த வில் பவர் வந்து நமக்கு கூட்டுறது வந்து இந்த தவம் வந்து அதுக்கு மிகவும் வந்து அ உறுதுணையா இருக்கு. அதே மாரி ஒரு நி ஒரு இடம் வரும்போது நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது. நம்ம அதே மாரி வந்து கோவப்படக்கூடாது. அதே மாரி இந்த ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற பயிற்சி எல்லாம் மகரிஷி குடுத்ததுனால, நமக்கு என்ன நம்ம அந்த அந்த பேராசை, சினம் அப்படிங்கிற ஒரு அந்த 2 குணங்களையும் நம்ம வந்து மாத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள வந்து நம்ம இந்த வேதாத்திரி மகரிஷி ஃபாலோ பண்றவங்க ஸ்லோவா வந்து நம்ம அத பண்ணிட்டு இருக்கோம். அத இன்னும் வந்து மிகவும் ஆ தீவிரமாக ஃபாலோ பண்ணணும். அதாவது இத வந்து இதுதான் வந்து இந்த ஏட்டு சுரைக்காய் இல்லாமல் போதனை இல்லாமல் சாதனை மாக நமக்கு வந்து மகரிஷி குடுத்தது. இப்ப நம்ம இந்த 6 குணங்களையும் பார்த்துட்டோம். இந்த 6 குணங்கள் வந்து இந்த பஞ்சமகா பாதகங்களையும் செய்ய வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஆனா, இந்த 6 குணங்கள் நம்மள்ட்ட இருக்கும். இந்த 6 குணங்கள எப்படி வந்து டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து அதுக்கும் வந்து அதான் வந்து சீரமைப்பு அப்படிங்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பேராசை. இந்த பேராசை எப்படி வந்து நம்ம டீல் பண்ணலாம்னா, இந்த இந்த பேராசை வந்து ஆசை சீரமைத்தல். அதே மாரி தவத்துக்கு பிறகு வந்து நம்ம நம்ம கொஞ்சம் தவம் வந்து ரெகுலரா பண்ண நம்மளுடைய மனோதைரியம் கூடும். பேராசைய வந்து நிறை மனமா வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து சொல்றாங்க. இப்ப நிறை மனம்னா என்ன? "போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பழமொழியும் கேள்விப்பட்டிருப்போம். அதனால நம்மள்ட்ட உள்ள இந்த பேராசை குணத்த வந்து நிறை மனமா மாத்திட்டோம்னா, நம்ம வந்து தேவையில்லாமல் எல்லாவற்றிற்கும் ஆசைப்பட்டு, நம்ம அந்த பஞ்சமகாபாதங்கள் செய்யறதுக்கு உண்டான அந்த வழியில போமாட்டோம். அதனால பேராசையை நிறை மனமா மாற்ற வேண்டும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சினம். இதுக்கும் வந்து மகரிஷி வந்து பயிற்சி குடுத்துருக்காங்க. சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற பயிற்சி குடுத்துருக்காங்க. நம்ம தவம் தொடர்ந்து செய்ய இந்த சினம் தவிர்த்தல்ங்கிற பயிற்சிய வந்து நம்ம வந்து இந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் பிராக்டிஸ வந்து ரெகுலரா செய்ய சினத்த வந்து என்ன பண்ணலாம்னா, பொறுமையாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நெறைய பேர் வந்து தப்பா வந்து நெனச்சுட்டு இருந்தோம். இவன் வந்து எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவான்டா அப்படிங்கிற மாரி, நம்ம வந்து பொறுமையா இருந்தோம்னா, நம்மள வந்து ஏறி மிதிச்சுருவாங்க. நம்ம அதனால வந்து வள்ளுன்னு விழுந்தா தான் நம்மள்ட்ட பயப்படுவாங்க. அப்படிங்கிற மாரி வந்து ஒரு ராங்கான கான்செப்ட் வந்து வேதாத்திரியத்த படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நெறைய பேருக்கு இருந்திருக்கும். அத வந்து நம்ம வேதாத்திரியத்த ஃபாலோ பண்ண, நம்ம வந்து நம்மளுடைய கோவத்தை காட்டாமலும், அடுத்தவர்கள வந்து நம்ம வந்து நம்மளுடைய நம்மள வெளில குறுக்க வராமலோ, இல்ல அத சரி பண்றதுக்கும் வந்து மகரிஷி வந்து இந்த சர்வரோக நிவாரணி அப்படிங்கிற அந்த பிளெஸிங் பிராக்டிஸ் வந்து நமக்கு வந்து சொல்லிக் குடுத்துருக்காங்க. நம்ம அந்த வாழ்க்கையின் பயணங்கிற அதனால வந்து இந்த வாழ்த்தோடைய பலன் என்னன்னு நமக்கு தெரியும். அதனால வந்து நம்ம வந்து இந்த மாரி கோவப்பட்டு நம்ம கோவத்த வந்து வெளிக்காட்டினா தான்,
நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா, அதுக்கு வந்து இன்னொன்னு வந்து முத்து சாரும் சொல்லியிருக்காங்க. நடிப்பு சினம். இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து இருக்குன்னா, அந்த குழந்தைட்ட கோவப்படுற மாரி நடிக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனா மனசால தான் வந்து கோவப்படக்கூடாது. ஏன்னா, இப்போ ஒரு குழந்தை போய் எதையோ தொடப்போகுதுன்னா, நீங்க வந்து சரி தொடட்டும், ஷாக் அடிக்கணும்னு சும்மா இருக்க முடியாது. அந்த குழந்தைக்கு புரியும்போது நம்ம கொஞ்சம் கோவமா நடிக்கிற மாரி இருந்தா தான், அந்த குழந்தைக்கு புரியும். ஸோ அந்த வந்து நடிப்பு சினம் வந்து தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து சினத்தை வந்து பொறுமையாக நம்ம மாற்றணும். அடுத்தது வந்து கடும் பற்று. இந்த கடும் பற்றுனா பொருள் பற்று. ஸோ இந்த கடும் பற்றுங்கிற பொருள வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, எண்ணம் ஆராய்தல். அதுல தான் வந்து நம்மளோட இன்ட்ரோஸ்பெக்ஷன் வந்து மகரிஷி ஸ்டார்ட் பண்றாங்க. அதனால எண்ணம் ஆராய்தல் பிராக்டிஸ் பண்ணா ப்ராப்பரா தவத்துக்கு தவம் ரெகுலரா பண்ணி எண்ணம் ஆராய்தல் பிராக்டிஸா பண்ணா, நம்ம கடும் பற்ற வந்து ஈகையா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்படி நமக்கு ஈகைன்னா என்னன்னு தெரியும். அடுத்தவர்களுக்கு உதவுவது. ஸோ எல்லாமே என்னதுன்னு சொல்லாம, ஆ நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு உதவ வேண்டும். பொருளாலோ, இல்ல நம்மளுடைய உடல் உழைப்பாலோ, அல்லது எண்ணத்தாலோ வந்து உதவணும் அப்படின்னு சொன்னாங்க. மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய சம்பாதியத்துல வந்து அட்லீஸ்ட் வந்து 1% ஆவது நம்ம வந்து ஈகை நம்ம வந்து நம்மளுடைய நம்மளுடைய சம்பாத்தியத்துல 1% ஆவது இந்த மாரி அ அடுத்தவர்களுக்கு உதவுகிற செயல்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து முறையற்ற பால் கவர்ச்சி. ஸோ இந்த முறையற்ற பால் கவர்ச்சி இப்போ உள்ள சமீப காலத்துல உள்ள அவங்க பார்க்குற சோசியல் மீடியாவோ, இல்ல டிவி, சினிமா போன்ற இந்த மீடியா வந்து இந்த மாரி ஒரு முறையற்ற பால் கவர்ச்சி, இந்த எண்ணத்தை தூண்டுவதற்கு வந்து மிகவும் ஏன்னா இப்ப நம்ப அப்பா, அம்மா காலத்திலயோ, இல்ல இப்போ ஒரு 50, 60 வயசு உள்ளவங்க நம்மளுடைய இளமை பருவத்திலே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து நம்ம நம்ம வந்து பார்க்கிற, படிக்கிற அ வாய்ப்பெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, மொபைல் கையில இருக்கிறதுனால, என்ன பார்க்கறது, என்ன பார்க்கக்கூடாதுன்னே வந்து இந்த இந்த யங் ஜெனரேஷன் வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ, இது வந்து இந்த ஒரு எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம இந்த முறையற்ற பால் கவர்ச்சி வந்து கற்பு நெறியா மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கற்பு நெறிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து மிகவும் சூப்பரா சொல்றாங்க. கற்பு வந்து என்னன்னா, ஒரு பாலா வந்து ஆ அத ஃபாலோ பண்ணணும். இது வந்து வந்து நெறைய பேர் இப்போ மகரிஷியோடைய கற்பு நெறியோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கேட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, கற்பு என்பது ஆண், பெண் இரு பாலருக்கும் பொருந்தும். இது வந்து ஒரு பாலுக்கு மட்டும் இந்த கற்புங்கிறது வந்து அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த முறையற்ற பால் கவர்ச்சிய கற்பு நெறியா வந்து நம்ம மாத்திக்கணும். இதுக்கு அடுத்து வந்து உயர்வு தாழ்வு மனப்பான்மை. ஸோ இப்ப நான் பெரியவன், இல்லன்னா எனக்கு வந்து நான் வந்து அவங்களோட ரொம்ப கீழ இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்த வந்து நேர்நிறை உணர்வா மாத்தணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் இந்த எல்லா பிராக்டிஸுக்கும் தேவையானது மனோதிடம் தான். ஸோ நமக்கு இந்த மகரிஷி குடுத்திருக்கிற எல்லா தவங்களும், அதே மாரி எல்லா இன்ட்ரோஸ்பெக்ஷன் பிராக்டிஸையும், இந்த தற்சோதனையும் நம்ம வந்து ரெகுலரா பண்ண, மௌனம் இத நம்ம ஃபாலோ பண்ண, நமக்கு இந்த மனோதைரியம் வந்து மனோபலம் வந்து கூடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இந்த 6 குணங்களையும் சீரமைப்பதற்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம வந்து மகரிஷி குடுத்துற எல்லா பிராக்டிஸும் வந்து நம்ம விடாம வந்து செய்யணும். இப்ப அடுத்தது 6வது பார்த்தீங்கன்னா, வஞ்சம். வஞ்சம்னா என்ன? வச்சு செய்யறது. நம்ம வந்து இப்போ அவங்க சார் வந்து நெறைய தடவ எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க. அது ஐ திங்க் எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருக்காங்க. அவர் எனக்கு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு இன்விடேஷன் குடுக்கலங்கிறதுனால, நான் என்னுடைய குழந்தையுடைய திருமண பத்திரிக்கை வந்து அவங்களுக்கு குடுக்க மாட்டேன். சொல்றவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு 25 வருஷமா அத மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிட்டு, ஆனா நேர்ல பார்க்கும்போது ரொம்ப சகஜமா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்கும். இத வந்து என்ன பண்ணணும்? மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு குணமா மாத்தணும்னு சொல்றாங்க. அதனால வந்து உலகத்துல வந்து மன்னி மன்னிப்பு கேட்கிறவங்க, அதாவது மன்னிப்பவர்களுக்கு வந்து மனோதைரியம் வந்து அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால வந்து இந்த வஞ்சம் அப்படிங்கிற ஒரு ஆ குணத்த வந்து மன்னிப்பு அப்படிங்கிறதா மாத்தணும். இப்ப வஞ்சத்தையும் பார்த்தீங்கன்னா, சினம் தவிர்த்தல், அதே மாரி நான் யார் அப்படிங்கிற பிராக்டிஸ். நம்ம மகரிஷி நமக்கு சொல்லிக் குடுக்குற இன்னொன்னு வந்து நான் யார் அப்படிங்கிற ஒரு தத்துவம். இப்ப நான் யார் அப்படிங்கிற தத்துவம் தெரிஞ்சதுன்னா, எனக்கும்
என்னுடைய சக மனிதனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. என்னிடம் உள்ள அதே இறைநிலை தான் இன்னொரு மனிதனிடமும் இருக்கிறது. ஸோ எனக்கும் அவருக்கும் வந்து எந்த வித்தியாசமும் இல்ல. அப்படிங்கிற அந்த ஒரு மிகவும் உயர்ந்த எண்ணம் வரும்போது என்ன ஆகும்னா, இதுல உள்ள எல்லா 6 குணமும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அடி வாங்கிரும். ஸோ இப்ப நமக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து அடுத்தவங்க தீமை செய்தாலும், நாம் அவர்களை மன்னித்து, வாழ்த்தி, நம்ம மறுபடியும் வந்து அவங்க நம்மள வந்து அதுக்காக வந்து இளிச்சவாயனா வந்து அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கக்கூடாது. இப்ப நம்ம இப்ப அந்த வாழ்த்து அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரம், அத யூஸ் பண்ணா, ஆ சார் சொன்ன மாரி இந்த கோல்கேட் ரிங் மாரி நம்மள சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்த வந்து நம்ம போட்டுக்கலாம். அதே மாரி இப்ப நம்ம தவத்தின் ஆ ஆரம்பத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அருட்பேராற்றல் இரவும் பகல் எல்லா நேரத்திலயும் வந்து நமக்கு உறுதுணையாகவும், பாதுகாப்பாகவும், வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அப்படிங்கிற மாரி நம்ம இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வந்து நம்ப டெய்லி தவத்துக்கு முன்னாடி சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா, நமக்கே வந்து நம்மள சுத்தி நாமே வந்து ஒரு தற்காப்பு வளையத்த வந்து போட்டிருக்கோம். அதனால மகரிஷி குடுத்திருக்கிற எல்லா பிராக்டிஸும் பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து நம்மளுடைய மனோதைரியத்தை கூட்டி மனத்தை திடப்படுத்தினால், இந்த 6 குணங்களையும் சீரமைப்பதற்கு மிகவும் ஈஸியா இருக்கும். ஏன்னா, மனோதைரியம் இல்லன்னா, இதுல எந்த குணத்தையும் வந்து நம்மளால வந்து சரி பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உயர்வு தாழ்வு மனப்பான்மைன்னு வச்சுக்கங்களேன். நம்ம அடுத்தவங்கள பார்த்தா நம்மளோட உயர்வானவங்கள பார்த்தா, நமக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்றது? ஒரு பெசிமிஸ்டிக் அப்ரோச் வந்துரும். அவரு என்னப்பா இவ்ளோ பெருசா இருக்காரு. அவர பார்த்தா அவர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ்ல போறாரு. இல்லன்னா, அவர் வந்து இந்த வண்டியில போறாரு. நமக்கு என்ன முடியும்? நம்ம ஒரு நார்மலா தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாரி நம்ம ஆஃபீஸ்ல வந்து ஒரு மீனியல் ஜாப் பண்றாங்க. இல்ல நார்மல் வேலை பண்றாங்கன்னா, அவங்கள பார்த்தா வந்து நமக்கு அந்த மாரி ஒரு எண்ணம் வரலாம். இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாரி எண்ணங்கள் வரக்கூடாதுன்னா, நமக்கு வந்து மனோதைரியம் வந்து அதிகமா இருக்கணும். இந்த மனோதைரியத்த கூட்டுறதுக்கு தான் வந்து இந்த தவம், தற்சோதனை பயிற்சிகள்லாம். இதெல்லாம் நம்ம கன்டினியூஸா ஃபாலோ பண்ணோம்னா, நம்ம இந்த 6 குணங்களையும் சீரமைக்கிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். ஸோ இப்ப இன்னொரு கவிதையோட வந்து இத பார்க்கலாம். "அவா முதல் 6 குண ஆளுமை பேருடையோர்கள் என்று பலமுறை பலநூறு செபித்தாலும் அருள் உடையார். அவா முதல் 6 குண ஆளுமை பேர் அடைந்தோர்கள் என்ற அக்கணமே சேர்ந்திருப்பர் தெய்வமோடு." இது மகரிஷி வந்து இந்த ஒரு 4 வரியில வந்து இந்த அருகுணம் சீரமைப்ப பத்தி ரொம்ப வந்து சிம்பிளா சொல்லிட்டாங்க. தமிழ் அதனால தான் மகரிஷியோடைய இந்த தமிழ்ல வந்து நெறைய பேருக்கு இது வந்து இங்கிலீஷ்ல சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் எக்ஸாக்ட்டா. ஆனா தமிழ்னால எக்ஸா இந்த மீனிங் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து கன்வே ஆயிடுது. இப்ப திருக்குறள் 2 வரிக்கு பதிலா இது 4 வரி எக்ஸ்ட்ரா 2 வரி குடுத்துட்டாங்க. மகரிஷி இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 6 குணங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் எத்தனை முறை கடவுளை வேண்டினாலும் கடவுள் அருள் கிட்டாது. தெளிவா சொல்ட்டாங்க. நீங்க எவ்வளவுதான் பண்ணாலும், எந்த எந்த இடத்துல போய் நீங்க கடவுளை வணங்கினாலும் அருள் கிடைக்காது. அதே மாரி இந்த 6 குணங்களை ஆளுமை பேர் அடைந்தவர்கள். இந்த 6 குணத்தையும் டீல் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, அந்த கடவுள்ல நீங்க அந்த பேர சொன்ன உடனேயே தெய்வத்தோடு நாம் சேர்ந்திருப்பர் தெய்வமோடு அப்படின்னு சொல்றாங்க. அதான் சேர்ந்திருப்பர். அதாவது மிகவும் உயர்ந்த நம்ம வந்து இறைநிலைய வந்து புரிஞ்சுக்கல. நம்ம வந்து இறைநிலையோட ஐக்கியமே ஆயிடுவோம்ன்னு சொல்லி சொல்றாங்க மகரிஷி. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த 6 குணங்களையும் சீரமைத்தால், இந்த மகரிஷி குடுத்திருக்கிற தவம், தற்சோனை, மௌனம் போன்ற பயிற்சிகளை மேற்கொண்டு, இந்த 6 குணங்களையும் சீரமைத்தால், நாம் கடவுள் பெயரை உச்சரித்த அக்கணமே, அந்த செகண்டே வந்து நம்ம தெய்வத்தோடு வந்து சேர்ந்து இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து இந்த மகரிஷி குடுத்திருக்கிற இந்த தவம், தற்சோதனை இதெல்லாம் ஃபாலோ பண்ணி, இந்த 6 குணங்களையும் சீரமைத்து, நாம் தெய்வத்தோடு சேர்ந்திருக்கலாம். இந்த மாரி நம்ம சேர்ந்திருந்தா நம்மளுடைய எண்ணம் உயரும். நம்ம நம்மளுடைய சக மனிதர்களுக்கும் நம்மளால வந்து மிகவும் உதவ முடியும். அதே மாதிரி மகரிஷியுடைய கனவான உலக அமைதிக்கும் இது மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரை கேட்ட அ இணைந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு மிக்க நன்றி ஐயா.